வணக்கம். நான் உங்கள் ஆல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது லெசன் 26 ஆஃப் எஸ்இஓ தமிழ் கோர்ஸு. இதில் வந்து சாட் ஜிபிடியை வச்சு அக்யூரேட்டான கூகுள் இல்லை சர்ச் இன்ஜினை வச்சு பேஸ் பண்ணி ரிசர்ச் எப்படி கீவேர்ட் எஸ்இஓ ரிசர்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ரெகுலராக என் சேனலை ஃபாலோ பண்ணுறவர்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் வீடியோ லெசன் 23ன்னு தான் இருக்கும். அப்போ இது எப்படி 26 ஆகும்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே அதுக்கு தேவையான அடுத்த 2 வீடியோவை நான் இந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தற்செயலாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானரை வச்சு எப்படி பண்ணுறதும் மற்றது எஸ்எம்எஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு போட்டுட்டேன். ஸோ ராதர் தென் க்ரியேட் பண்ணுற திரும்பவும் அதே வீடியோவை க்ரியேட் பண்ணுறக்கு அந்த பழைய வீடியோ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அதே ரீலிங்க் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இன்கேஸ் இதை பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் அந்த 2 வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ வந்து சாட் ஜிபிடியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ சாட் ஜிபிடியை வச்சு பண்ணுறதுக்கு 10 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டான கீவேர்ட் ரிசர்ச் எதுவுமே நீங்கள் பே பண்ணாமலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் முதல்ல சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணலாம். இது ஃப்ரீ அக்கௌண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இந்தியன் யூசர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இல்லை ப்ளஸ் எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ப்ளஸ் மார்க்கை மாற்றி மோரில் போயிட்டு வெப் சர்ச்சை டேர்ன் ஆன் பண்ணுறது. இது எதுக்கு நாங்கள் பண்ணுறோன்னா, இது பண்ணாமல் நான் கேட்குற நேரம் வெறும் சாட் ஜிபிடியோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு சொல்லும். அது வந்து ஓகே தான், ஆனால் அது வந்து பார்ட் டேட்டா தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் கீவேர்டு இல்லைன்னா கீவேர்ட்ஸ் கொடுக்குற நேரம் அது மேபி அந்த நாலேஜ் எல்லாமே கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சர்ச்சை நம்ம எனேபிள் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கேட்டாலுமே சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி டேட்டாவை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குற நேரம் ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவும் அக்யூரேட்டாகவும் இருக்க வாய்ப்பு கூட. ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் எல்லாமே க்ளீனாக இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் 2-3 இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஒரு டாபிக், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்ஸு, உங்கள் பிஸ்னஸ் என்ன கீவேர்டு இருக்குது, இல்லை ஒரு மெயின் இது நான் இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன் எப்படி வேணாலும் கொடுத்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக் சம்மந்தமான மெயின் கீவேர்டை கொடுத்துட்டு ஜென்ரேட் 20 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாகவும் வேணுனாலும் ஓகே, இல்லை கூட வேணுனாலும் நீங்கள் இதில் வந்து கவுண்ட்டை மாற்றிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25ன்னு மாற்றலாம். மற்றபடி இந்த ப்ராம்ப்ட் மற்றது எல்லாமே அப்படியே இருக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சிங் த வெப் தான் வேணும், இது தான் கரெக்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போய் முதல்ல டேட்டாவை கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளை ஆன்சர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25 கேட்டதுனால 25 ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. ஸோ நான் வெஜ் ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூரில் ஒன்று வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன், இல்லை எஸ்இஓ பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸ்க்குன்னா நீங்கள் என்னென்ன சீட் கீவேர்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணணும்னு இங்கே க்ளீனாகவே கொடுத்துருது. பியூர் வெஜ்ஜு, வெஜிடேரியன், வெஜ் ஹோட்டல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் டெயில் வேரியேஷன்ஸ் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. சர்ச் இன்டென்ட்டை காமிச்சிருது ஆட்டோமேட்டிக்காக. சர்ச் இன்டென்ட் என்னன்னு தெரியலைன்னு சொன்னால் கோர்ஸில் போயிட்டு கீவேர்ட் டைப்ஸ்னு ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் 17th லெசன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மீனிங் எல்லாமே தெரியும். இந்த டாக்குமெண்ட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லா சீட் கீவேர்ட்ஸுமே வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லா லாங் டெயில் கீவேர்ட்ஸுமே வந்துடுது, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இதில் இருந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் 20 more ஐடியாஸ் ஆன் இது காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செய்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு. செகண்ட் ப்ராம்ப்ட் என்னன்னு சொன்னால் கம்பெட்டிட்டரை வச்சு என்ன மிஸ்ஸிங் நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது. இதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோட மெயின் கீவேர்டை இங்கே போட்டுடுறேன். இந்த யுவர் நிச்சிங்கன்னு இருக்கிற இடத்துல இந்த மெயின் கீவேர்டை போட்டுக்கொள்கிறேன். இந்த டாப் 3ல் இப்போ உங்களுக்கு வந்து கம்பெட்டிட்டர் ஏற்கனவே தெரிஞ்சால் அவங்களோட பேரை டிரெக்டாக போடலாம், இல்லை வந்து தெரியலைன்னு சொன்னால் எப்படின்னு சொல்கிறேன். இதுலேயுமே 3 பேரை நான் அனலைஸ் பண்ண சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் நிறைய பேரை அனலைஸ் பண்ண சொல்கிறனாலும் இதில் நம்பரை மாற்றிட்டு அவங்க நேம் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. நான் என்ன இங்கே பண்ணியிருக்கேன்னு சொன்னால் மேப்பில் போயிட்டு சில கம்பெட்டிட்டர்ஸை நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதுலேயுமே ஒரு டிப்பு, நீங்கள் வந்து சும்மா ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஐ மீன் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா நோ இஷ்யூஸ். நீங்கள் பண்ணுற கீவேர்ட் ரிசர்ச் வந்து ஒரு லொக்கேஷனை வச்சு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு லொக்கேஷனில் இருக்கிறத வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு டிப்,
அந்த பிஸ்னஸ் நேம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டார்கெட் லொக்கேஷன் சிட்டியும் போட்டுருங்க. இது எதனாலன்னு சொன்னால், இது பண்ணாமல் நான் பண்ணுற நேரம் இங்கே ஓகே ஸ்ரீ ஆனந்தாஸ்னு டைப் பண்ணுறேன். சப்போஸ் அது வந்து சர்ச் பண்ணுற நேரம் அந்த கோயம்புத்தூருங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் சர்ச் பண்ணி இன்னொரு சிட்டியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டையோ இல்லை அதை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு டேட்டா கொடுத்துரும். அதனால தான் எப்பயுமே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை ஆட் பண்ணுற நேரம், இப்போ இன்னொரு இடத்துல நான் திரும்ப ஆட் பண்ணுறேன், இங்கே வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் திரும்பியும் அதே இதை டைப் பண்ணுறேன். இது மூலமாக ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரேண்டமாக ஒரு 3 எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸை வச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே சாப்பிட்ருக்கேன். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்டர் கொடுத்துடணும். ஸோ திரும்பியுமே சர்ச்சிங் த வெப் போது அது தான் நம்மளுக்கு வேணும். அதை வச்சு வர டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் என்னென்ன கீவேர்ட் கம்பெட்டிட்டர்ஸ் வச்சு அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதிலிருந்து நான் எதெல்லாம் டார்கெட் பண்ணலாங்கிற எல்லா மெயின் கீவேர்டு எல்லாமே வந்துடும். இதுலேயுமே ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும் அட்வைஸு, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இது வந்து இன்அக்யூரேட், அது மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் சொல்கிறது இது தான் அக்யூரேட்டுன்னு இல்லை. 2 ரீசன். ஏஐ வந்து அலுசினேட் பண்ண டேட்டா அன்லெஸ் வி கனெக்ட் ஒரு ஏபிஐ இல்லாட்டினா ஒரு எம்சிபி சர்வரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஏஹெச்எஃப்ஓ எஸ்எம்ரஷோ இல்லை வேறு டேட்டா எஸ்சிஓ இந்த மாதிரி வச்சு டேட்டாவை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டா டிஃபிகல்ட்டி எடுத்தால் மட்டும்தான் இது அக்யூரேட்டாக இருக்கும். அதர்வைஸ் இது வந்து அலுசினேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட்டு சர்ச் இன்டென்ட் கிளாசிஃபயர். இது எதனாலனா உங்களுக்கு நான் சர்ச் இன்டென்ட்டை பற்றி இன்னும் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கல. ஆக்சுவலாக அது தான் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச் அடுத்த 2-3 டூல் நான் காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக போகிற அடுத்த டாபிக் சர்ச் இன்டென்ட் கிளாசிஃபையிங் டாபிக் தான். ஸோ இது ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு இதுனா, நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட் நம்மள்கிட்ட இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணித்தான்னு கேட்குறது தான் இது. இந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிற கீவேர்டை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத அந்த கிளாசிஃபையிங் வீடியோலையும் சொல்கிறேன், ஆன்பேஜ் எஸ்சிஓ கீவேர்ட் வீடியோலையுமே செய்கிறேன். ஸோ இங்கே வந்து மெயின் நிச்சை கொடுத்துருங்க. இங்கே லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட் கொடுக்குற இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. இப்படி ஆனதுக்கப்புறம் Ctrl+Enter அமர்த்துனீங்கன்னா, சாரி போயிட்டு ஆக்சுவலாக ஸ்டாப் என்னது Shift+Enter, சாரி அபவுட் தட். Shift+Enter அமுத்துனீங்கன்னா என்டரை ஜஸ்ட் அந்த சேட் மெசேஜில் என்டர் ஒர்க் ஆகும். ஒரு ஹியூஜ் லிஸ்ட் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் கீவேர்டையும் அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் கிளாசிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ இன்டென்ட் என்ன இன்டென்ட், இது கமர்ஷியல் இன்டென்ட், இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், லோக்கல் எஸ்சிஓ லேண்டிங் பேஜ் சர்ச் கைட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இதில் வந்து கீவேர்டு எக்ஸாம்பிளும் கொடுத்துரும், சர்ச் இன்டென்ட்டையும் உங்களுக்கு சொல்லிடும், என்ன கண்டென்ட் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடும், ரெக்கமெண்டடாக அதுக்கு என்ன எஸ்சிஓ டைட்டில் பண்ணனாங்கிறது சஜஸ்ட் பண்ணுறதையும் கரெக்டாக அத்தனை கீவேர்ட்ஸுக்குமே இங்கே கொடுத்துரும். ஓகே, அது போக ஈஸியாக அந்த ஆர்கிடெக்சரையும் சொல்லும். இதுவும் டோன்ட் வரி நவ், நான் வந்து அடுத்தடுத்த ஆன்பேஜ் டெக்னிக்கலு எஸ்சிஓ கீவேர்ட் ரிசர்ச்சில் கிளஸ்டர் கீவேர்ட் மேப்பிங் அதெல்லாம் சொல்கிற நேரம் இது கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லோ காம்படிஷன் கீவேர்ட். இப்போ வந்து என்னென்னா நாங்கள் இந்த நிச்சில் இருக்கிற லோ காம்படிஷன் கீவேர்ட் அக்கார்டிங் டு ChatGPT அதை கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். அது எப்படின்னா, திரும்ப நான் இந்த நிச்சை காப்பி பண்ணிக்கொள்கிறேன், கொடுத்துட்றேன், ஸ்டார்ட். ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நான் 15 கேட்டிருக்கேன், இன்கேஸ் கூட கேட்டிருந்தாலும் ஓகே. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு ChatGPT எதெல்லாம் லோ காம்படிஷன், யூஸ்வலாக லோ காம்படிஷன்னு சர்ச் பண்ணுற நேரம் ஒன்று லாங் டெய்லாக இருக்கணும். லாங் டெய்லாக இருக்கிற நேரம் மட்டும்தான் அது ஒரு வகையான லோ காம்படிஷன். இன்கேஸ் ஸ்மால் கீவேர்ட்ஸாக இருந்து லோ காம்படிஷன் ChatGPT மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஆக்சுவல் சர்ச் டேட்டா ரிசல்ட்ஸ் இல்லை, அது வந்து ஒரு டூல்ஸ் மூலமாக SMrush AHRF இல்லைன்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் கீ சர்ச் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுகள் இதில் வச்சுருந்து தான்
தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் லாங் டைல் கீவேர்ட்ஸ்னு காமிச்சு எதெல்லாம் நீங்கள் கோ அவுட்டர் பண்ணலாம், எதனால இது லோ காம்படிஷனுங்கிறத கரெக்டாக அது எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுச்சுங்கிறத சொல்லுது. அது போக ஒரு பிளாக் நீங்கள் அதுக்கு எழுத போகிறீங்கன்னு சொன்னால் எதனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான அந்த எக்ஸ்பிளனேஷனும் டைட்டிலுமே இதுக்கு ஈஸியாக வந்துடுது. நெக்ஸ்ட் ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீவேர்ட் கிளஸ்டரிங். இதுவுமே வந்து நான் சொல்ல போகிற அந்த கீவேர்ட் கிளஸ்டரிங் இப்போ இந்த சர்ச் இன்டென்ட் கிளாசிஃபயர் சொன்னா அதே மாதிரி கீவேர்ட் கிளஸ்டரிங்கும் அதே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலைனாலும் டோன்ட் வரி, ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டையும் இந்த டாஸ்க்டு டீட்டெயிலையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ செஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல அது அப்படியே கொடுக்குற நேரம் நம்ம மெயின் கீவேர்டையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்தோன்னே இப்போ வந்து டாபிக் கிளஸ்டர்னு மெயின் பேஜ் என்ன க்ரியேட் பண்ணணும், லொக்கேஷன் பேஜ் என்ன க்ரியேட் பண்ணணும், என்னென்ன கீவேர்டை எதுக்கு அசைன் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில் ரிப்போர்ட் வந்துடும். இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட் நீங்கள் எங்கள் கோர்ஸில் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் அது வந்து இன்னும் சொல்லி கொடுக்கல. ஆனால் நான் இந்த டாஸ்க்கு இன்பே காமிச்சிடணும்னு நினச்சேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த SEO கீவேர்ட் ரிசர்ச் தான். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா பேசிக்காக தான் இது பண்ணும். ஆனால் இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அடுத்து நான் போட போகிறேன். அப்புறம் வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க். இது என்னன்னு சொன்னால் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னா யூஸ்வலாக நீங்கள் கூகுள் இந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் போயிட்டு சர்ச் பண்ணுற நேரம் ஒரு கீவேர்டை போட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு செக்ஷன் வரும், மற்றவங்க என்ன இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை இந்த இதுக்கு ரிலேட்டடான வேற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். பார்ப்போம் வருதான்னு. இதில் வரல, மேபி இந்த கீவேர்டுக்கு ஓகே. ஒன்று டிஸ்கஷன் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் டாப் ஸ்டோரிஸ் இருக்குது, பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இதுலேயும் ட்ரிகர் ஆகலை. ஆனால் எப்படி இருக்குன்னு சொன்னால் people also ask. ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கொஷின் கேட்குற நேரம் டைப் பண்ண சரிக்கு பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா கூகுள் ஒரு கீவேர்டுக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் இதை ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணுறனால இந்த மாதிரி டேட்டா வச்சு அந்த ரிப்போர்ட் அந்த செக்ஷன்லாம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட் எங்களோட பொட்டென்ஷியல் ஆடியன்ஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதுகளுக்கும் கீவேர்டுகளுக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி எங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ண மூலமாக ஈஸியாக ரேங்க் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே இதை திரும்ப இதில் போட்டு அதில் இருந்து கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அதுக்கு அது ஜென்ரலாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு. இதில் எங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுவும் ஆன்சரு நீங்கள் மேனுவலாக ஆக்சுவலாக எழுத தேவையில்லை. இன்னொரு போனஸ் ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ இயர் இன் ஆல் தீஸ் ஆன்சர்ஸ் மேக் let's say Alston's which is a top choice. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்னோட பிஸ்னஸை வந்து டாப்பாக ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்னோட பிஸ்னஸை டாப்பாக ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது ஈஸியாக உங்கள் கண்டென்ட் உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக ஏஐ இன்ஜின்ஸாக இருக்கட்டும், சர்ச் இன்ஜின் உங்கள் கண்டென்ட்டை பெட்டராக சைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, ரேங்க் பண்ணுறதுக்கும் கூடவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் லோக்கல் SEO கேம்பெயின். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பிஸ்னஸுக்கு லொக்கேஷன் இதைத்தான் நாங்கள் முன்னாடி செஞ்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரானது வேணும்னு சொன்னால் இந்த இது இதில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மெயின் கீவேர்டு எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம ஒன்றாவே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ChatGPT வந்து தனியாக இது ஒன்று என் பிஸ்னஸ் மட்டும் அது எங்கே இருக்கிறதுங்கிறது தனியாக டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியா.
ஸோ இதில் பண்ணுறது மூலமாக சாட் ஜிபிடிக்கு வந்து நான் வந்து ரெண்டையும் ஒன்றா கொடுக்காம தனித்தனியாக கொடுக்கறது மூலமாக நான் கண்டெக்ஸ்ட்டாக பிரிச்சுட்டேன். அப்போ அது வந்து அதை வச்சு அதால் நிறைய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லோக்கல்னு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குது. இன்கேஸ் இது நம்மளுக்கு கூட வேணுனாலும் அதே நான் சொன்ன டிப்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 நான் கேட்டிருக்கேன். இந்த இதில் 20 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மோர் லோக்கல் கீவேர்ட் ஃபோக்கஸ்டாக வந்துடும். அதுக்கு என்ன பேஜ் டைப் பண்ணுறதுங்கிறதும் வந்துடும். இதுலையுமே நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் மேலே காமிச்ச டேபிளில் அது வந்து லிஸ்டிக்கல் ஆர்டிக்கல் சஜஷன் எல்லாமே காமிச்சிருது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லோக்கல் பிஸ்னஸுக்கு தானே பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பிஸ்னஸை பற்றி மட்டும்தானே செய்யணும். அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன பேஜ் கிரியேட் பண்ணணுங்கிறத எல்லாமே காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் ப்ராம்ப்ட் 7. நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் 8. ப்ராம்ப்ட் 8 வந்து இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ரிசர்ச்னு சொல்கிறது. இப்போ இது வந்து இந்த கீவேர்டுக்கு ஒர்க் ஆகாது. நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு செல்லிங் பண்ணுறீங்க, அப்போ செல் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸுக்கு கோ ஆஃப்டர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கரண்ட்லி பாப்புலர் இருக்கிறது எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ். எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஒரு கீவேர்டு திங்க் பண்ணோன்னே என் மைண்டுக்கு வந்தது இது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை செல் பண்ணுறேன் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு. ஸோ என்னென்ன கீவேர்டை நான் டார்கெட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கீவேர்டுன்னு டாப் ஆஃப் த ஃபனல்ஸ்னு இந்த கீவேர்டை கொடுத்துடணும். மிடில் ஆஃப் த ஃபனல்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் கோ ஆஃப்டர் பண்ணலாம். பர்ச்சேஸ் கீவேர்டுன்னு பாட்டம் ஆஃப் த ஃபனல்ஸ்க்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணலாம். நெகட்டிவ் ஆட்ஸ், நான் விற்கிறவனாக இருந்தால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாங்கிறது எல்லா டீட்டெயில்டுமே இந்த இது கீவேர்ட் மூலியமாக வந்துடும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செல் பண்ணுறீங்கன்னா இது பெட்டராகவே இருக்கும். இதுலயுமே ஒரு டிப்பு, இன்கேஸ் நீங்க செல் பண்றது இந்தியா முழுக்க இல்லை, வெறும் ஒரே ஒரு சிட்டியை மட்டும்தான் டார்கெட் பண்றீங்கன்னு சொன்னா இங்க வந்து அந்த சிட்டியை மட்டும் போட்டுட்டு இந்தியான்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணுற நேரம் என்ன ஆகும்னா, இப்போ கொடுக்குற டேட்டா அந்த இந்தியாவுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த சிட்டிக்குன்னு ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ண டேட்டாவாக உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இண்டக்ஷன் ஸ்டோவ் இன் இந்தியா, பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், எல்லாமே அந்த சிட்டியையும் ஃபோக்கஸ் பண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் இ-காமர்ஸ் ப்ராடக்ட். இப்போ வந்து கண்டென்ட் கேப் பிளாக் ஐடியா. இது எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து வெப்சைட் இருக்குது, நான் என் நிச்சில் வந்து என்னென்ன கீவேர்டுக்கெலாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த பிளாக் போஸ்ட்டாக போகணுன்னு உங்களுக்கு ஐடியாஸ் தெரியாதுங்கிற நேரம் இங்கே வந்து கேட்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அதே சஜஷன் எல்லாமே கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீவேர்டை கொடுத்துட்றேன். இந்த இடத்துல என்ன கீவேர்ட் கொடுக்கலாம், பழைய எக்ஸாம்பிளுக்கே போவோம், புதுசுக்கு வேணாம். ஸோ இட் வில் பி மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குறவங்கன்னா லோக்கல் பிஸ்னஸ் ஓனராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் என்ன நிச் ஸ்பேஸ் என்னன்னா அதே தான். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கறது மூலமாக நான் ஒரு பிளாக் என் வெப்சைட்டில் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு நான் என்னென்ன கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி கண்டென்ட் எழுதணுங்கிற ஃபுல் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இன் கோயம்புத்தூர் கம்ப்ளீட் லோக்கல் கைடுன்னு இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலாம். டாப் 10 ரெஸ்டாரண்ட் ட்ரைன்னு சொல்லி இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி எழுதி கொள்ளலாம். எப்படி லிங்க் பண்ணுறது, இன்டர்னல் லிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து நான் ஒன் பேஜ் எஸ்இஓவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஸ்டிமேட்டட் வேர்ட் கவுண்ட்னா எஸ்டிமேட்டடாக இந்த கண்டென்ட் இவ்வளோ எழுதலாம். அது மாதிரி ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டும் ஒரு கீவேர்டோட அசோசியேட் பண்ணி நம்ம என்ன எழுதணுங்கிறத ஃபுல்லாக இங்கே டீட்டெயில்டாக நம்மளுக்கு கொடுத்துரும். அதுதான் கண்டென்ட் கேப் பிளாக் டாபிக் ஐடியாஸ் ஃப்ரம் கீவேர்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபீச்சர் டார்கெட்டிங். இது ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக். இது என்னன்னா, கூகுள் வந்து கூகுளாக இருக்கட்டும் சர்ச் இன்ஜின், அது வந்து வெறும் ரிசல்ட்ஸ் மட்டும் காமிக்கிறது இல்லை. ஸோ ஈவன் இங்கே இதுலேயே போய் பார்க்குற நேரம் ஏஐ ஓவர்வியூ காமிக்குது, சில நேரங்களில் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் கேட்குது, டிஸ்கஷன் ஃபார்ம் காமிக்குது, வீடியோஸ் காமிக்குது. இப்படி எல்லாமே வேறு வேறு
ஃபீச்சர்ட் ஸ்னிப்பெட்ஸ்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஃபீச்சர் பேனல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸ் இருக்குது, பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இருக்குது, நாலேஜ் பேனல் இருக்குது, பேக், இமேஜ் பேக். இந்த இதுகளுக்கெல்லாம் நான் இந்த வீடியோ ஏன் நிச்சில் இருந்து அதுகளெல்லாம் ஏன் நிச்சு இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஏண்ட பிஸ்னஸ் அந்தந்த செக்ஷனில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு தான் இது. இதுலேயுமே அந்த செக்ஷனில் மட்டும் உங்கள் கீவேர்டை நீங்கள் மாற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்டென்ட் சர்ச். ஸோ இது வந்து காமன்லி ட்ரிகர்ஸ் இது பண்ணி யாருக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு மேப் பேக்கில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் ஆப்குள்ளே வந்துடலாம். நாலேஜ் பேனலில் நீங்கள் என்னென்ன பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் பேனலுக்குள்ளே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பீப்புள் ஆல்சோ ஆஸ்குள்ளே வரணும்னா நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸை என்ன ஸ்கீமா மார்க்கப் இதுவுமே டெக்னிக்கலாக சொல்லியிருக்கு. இதை ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒரு வீடியோவில், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபீச்சர்ஸ் ஸ்னிப்பெட் நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணால் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவும் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக என்ன பண்ணணுங்கிறத கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. இது அட்வான்ஸ் டெக்னிக், அதனால தான் நான் சொன்னேன். இது வந்து இதுக்குள்ள சொல்கிற நிறைய இது நான் உங்களுக்கு ஆன் பேஜும் டெக்னிக்கல் எஸ்இஓ இதில் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் இது டோட்டலாக 10 ப்ராம்ப்ட். இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ChatGPT வச்சு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி அடுத்த லெசனில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.